ஹலோ. எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீப்ளேஸ்மெண்ட் டெசிஷன் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. ரீப்ளேஸ்மெண்ட் டெசிஷன்ஸ், அதாவது சிஏ ஃபைனலில் வரக்கூடிய கேபிட்டல் பட்ஜெட்டிங் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டெசிஷன் எக்ஸிஸ்டிங் மிஷினை வந்து ஓல்டு மிஷின் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாமா இல்லையான்னு ஒரு டெசிஷன் பண்ணுறது தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டெசிஷன். பழைய மிஷினை புதிய மிஷினை மாற்றலாமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது தான் ரீப்ளேஸ்மெண்ட் டெசிஷன். நம்ம பார்க்க வேண்டியது வந்து டோட்டல் கேஷ் ஃப்ளோ இல்லை, இன்க்ரிமெண்டல் கேஷ் ஃப்ளோ தான் நம்ம பார்க்கணும். இதுதான் எக்ஸாம்பிள் முக்கியம். மெயின்டெனன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், சேம் கெப்பாசிட்டி மெயின்டெனன்ஸ் செய்ய, காஸ்ட் ரிடக்ஷன் செய்ய, காஸ்ட் சேவிங் செய்ய. அப்போ இந்த இடத்துல என்னென்ன சொன்னால், ஃபஸ்ட்டு இனிஷியல் அவுட்ஃப்ளோ, ஆனுவல் கேஷ் ஃப்ளோ, சேல்ஸு, காஸ்ட் சேவிங்ஸ், டெப்ரிசியேஷன் இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்புறம் டெர்மினல் வேல்யூவை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்புறம் தான் கடைசியாக தான் ஃபோர்த்து பாயிண்ட் தான் வந்து என்பிவியை நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். அஞ்சாவது தான் டெசிஷன் ரூல்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இனிஷியல், ரெண்டாவது ஸ்டெப்பு ஆனுவல் கேஷ் ஃப்ளோ, மூணாவது ஸ்டெப்பு டெர்மினல் வேல்யூ, நாலாவது என்பிவி, அஞ்சாவது டெசிஷன் ரூல். இது வந்து புக் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் நம்ம கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டெப்ரிசியேஷன் சீல்டு நம்ம எடுத்துக்கிறது மிக முக்கியம். இந்த பாயிண்ட்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இன்க்ரிமெண்டல் அப்ரோச்சஸ் இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக விளங்கின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓல்டு காஸ்ட் 10,000, நியூ காஸ்ட் 20,000, சேவிங்ஸ் 5,000 வருதுன்னா we don't take 20,000, take only difference. அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ நம்ம கான்செப்ட் டைரெக்டாக போனால் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எஸ், ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ராபி Cube replacement the existing computer system. Original cost of the machine is 25,000 and it was installed ago 5 years. Ago 5 years. The current market value is 5,000. Depreciation life வந்து 10 years. நியூ சிஸ்டத்துடைய டெப்ரிசியேஷன் வந்து 5 years. அது 10 years நியூ வந்து எவ்வளோ 5 years. Salvage value 1000, காஸ்ட் வந்து 50,000. Increase in sales assumed 10% per year based on original total sales. அப்போ ஒரிஜினல் டோட்டல் சேல்ஸ் 1,00,000 இருந்துச்சுன்னா இப்போ இது வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 1,10,000 வந்துருக்கும். Company follows treated method of depreciation. Cost of capital is 10% and tax rate is 30%. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் பேயபிள் ஃப்ரம் சேல். அப்போ ஃபஸ்ட்டு நெட்டு கேஷ் அவுட் ஃப்ளோ அப்படின்றாங்க. நெட்டு கேஷ் அவுட் ஃப்ளோ ஒவ்வொன்றா பார்க்கணும், ஈஸியாக நம்ம பார்த்துப்போம். இப்போ நல்லா கவனிங்க, டெப்ரிசியேஷன் பார்க்குறோம். டெப்ரிசியேஷன் ஓல்டு மிஷினுக்கு நம்ம பார்க்குறோம். ஓல்டு மிஷின் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 இருந்துச்சு. அப்போ எவ்வளோ இருக்கும்? அப்போ லைஃப் ஆஃப் மிஷின் 10 இயர்ஸ் ஓல்டு சொல்லியாச்சு. அப்போ டெப்ரிசியேஷன் 2,500 அப்போ 5 வருஷத்துக்கு முன்னால்னா இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருக்கும். அப்போ 12,500 முடிஞ்சிருக்கும். அப்போ இப்படி போகணும். அப்போ 2,500 இன்ட்டு 12,500, அப்போ 25,000ல் 12,500 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 12,500 தான் இருக்கும். அதில் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ, ஓல்டு சிஸ்டோடைய கரண்ட் மார்க்கெட் வேல்யூ 5,000 போச்சுன்னா அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 7,500. அப்போ அதுக்கு டேக்ஸ் 30%. தான் டேக்ஸ் பேயபிள் ஃப்ரம் சேவிங் ஃப்ரம் சேல், அதாவது நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ அஸ்யூம்டு கரண்ட் டைம் ப்ரெசென்ட் வேல்யூ காஸ்ட். கிளியரா? அப்போ 2,280 புரிஞ்சிருச்சு. அப்போ சேவிங்ஸ் தான் இது என்னங்க, சேவிங்ஸ். அப்போ 5 வருஷத்துக்கு 2,500 போயிடுச்சு. 5 வருஷத்துக்கு 2,500 அவ்வளோ 12,500. 12,500 25,000ல் 12,500 மிச்சம் 12,500. அதில் 5,000 ஓல்டு மிஷின்ஸ். சரி, அதை வந்து அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக்க முடியாது இல்லையா? அதனால் நாங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டெப்பு நிறைய பேருக்கு புரியாதான் இங்கே பிரச்சனை. ஏன் வந்து 2,500 எடுத்துக்கிறாங்க அப்படின்றது சில பேருக்கு தெரியல அப்படின்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது வந்து கஷ்டம் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் 2,500? அப்போ புக் வேல்யூ படி ஓல்டு மிஷினுடைய வேல்யூ 12,500 தான். இப்போ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ வந்து
5000 அப்போ 7500 தானே வந்திருக்கணும். எஸ், திஸ் இஸ் லாஸ் அண்ட் செல். 2500 மதிப்புள்ள பொருள் நீங்கள் 5000 கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு லாஸ். அப்போ இந்த 7500 லாஸ் அப்படின்னா லாஸில் உங்களுக்கு 30% பெனிஃபிட் இருக்குது இல்லையா, டேக்ஸ் எஃபெக்ட். அப்போ 2850 லாஸாக இருந்தாலும், லாஸ் 7500 இருந்தாலும், ஏன்னா 1250 பொருள் நீங்கள் 5000 விற்கிறீங்க, லாஸ் தான். இந்த லாஸில் 2250 உங்களுக்கு என்னது டேக்ஸ் பெனிஃபிட் வந்துருச்சு. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, டேக்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் லாஸ். பெனிஃபிட் ஃப்ரம் லாஸ். அப்போ காஸ்ட் ஆஃப் நியூ சிஸ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50000 சேல்வேஜ் 1000, ஸோ 49000, அதில் 5 years. அப்போ இது வந்து டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறத சொல்கிறேன். 49005 இதுதான் டெப்ரிசியேஷன் வரும். 9800 நம்ம பார்க்குறோம், அதை பின்னால் பார்க்க போகிறோம். இப்போ அப்படி வந்து காஸ்ட் ஆஃப் நியூ சிஸ்டம் வாங்க 5000 கொடுத்து வாங்குறேன். எனக்கு வந்து பழைய சிஸ்டம் 5000 போகுது, அதில் டேக்ஸ் பெனிஃபிட் ஒரு 2250 கிடைக்குது. அப்போ நெட்டு கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளோ நான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, 42750 தான் நான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு தான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறோம்னா, எஸ்டிமேட்டட் கேஷ் இன் ஃப்ளோ பர் இயர் இஃப் டெசிஷன் சேஞ்சஸ் இஸ் இம்ப்ளிமெண்டட். அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கான்செப்ட்னால எனக்கு என்ன வருதுன்னா 1,10,000 வந்துடும். 1,00,000 × 10 என்ன இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணி தான். அப்போ 10,000 இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதாவது சேல்ஸ் வந்து 10,000 இன்க்ரிமெண்ட். ஏன்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். எஸ், ப்ளஸ்ஸு 5000. எப்படி 5000? அந்த ஓல்டு மிஷினுக்கு 5000 கிடைச்சி. டெப்ரிசியேஷன் இருக்குதா இல்லையா? எஸ், அப்போ எல்லாமே இன்க்ரிமெண்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். திருப்பி நல்லா கவனிச்சுங்க, எவ்ரிதிங் இஸ் இம்ப்ளிமெண்டட் வேல்யூ. இது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனது தான். அப்போ இந்த அந்த வந்து நியூ சேவிங்ஸ், இந்த புதுசாக மிஷின் வாங்கினாலும் எனக்கு வந்து ஏற்படக்கூடிய சேவிங்ஸ் அது ஒரு 5000. இது 10% இன்க்ரீஸ் ஆகுது. 1,00,000 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பழைய டெப்ரிசியேஷனுக்கு புது டெப்ரிசியேஷனுக்கு போகிறோம். அப்போ 9800 ஏன்னா 49/5. 50,000 மைனஸ் 1000 5 9,000 நான் சொன்னேன். 49 வகுத்தில் 5 போட்டால் 9800. இது நியூ டெப்ரிசியேஷன். ஓல்டு டெப்ரிசியேஷன் 25,000 10% 2500. 2500. அப்போ 9800 2500 இன்ட்டு 0.3. அப்போ 2100. என்னங்க 2190. புரியுதுங்களா? எஸ். அப்போ 49/5 2190. அப்போ எனக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அப்போ 2190ல் டேக்ஸ் பெனிஃபிட் சரி 9800 மைனஸ் 2500 இன்ட்டு 0.3. அப்போ 2300 டேக்ஸ் பெனிஃபிட். அப்போ 9800 மைனஸ் 2500 அட்லீஸ்ட் 7300 அப்படின்றது வந்து டெப்ரிசியேஷன், இன்க்ரிமெண்டல் டெப்ரிசியேஷன். அப்போ இந்த எல்லாமே இன்க்ரிமெண்ட் பாருங்கள், 10,000 இன்க்ரீஸ் ஆகிக்குது. 15,000 எனக்கு காஸ்ட் சேவிங்ஸு ப்ளஸ் 2190. அப்போ 15,000 ப்ளஸ் 2190. ஸோ 17,190. அதுலேருந்து 7,190 வச்சுக்கலாம். சார் எப்படி சார் 12,690 வந்துச்சு? எஸ், நான் சொல்கிறேன். அப்போ டேக்ஸு சேவிங்ஸு செக் பண்ணி பார்க்கணும். 49,000 49/5. அப்போ இது மைனஸு 2,190. இங்கே தப்பு பண்ணி கொடுக்குறேன், நான் சொல்கிறேன்.
ரெண்டாவது நேரத்தில் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன். இதனால அப்படின்னு நான் சொல்லித்தரேன். கேஷ் ஃப்ளோ தானே இங்கே கேட்குறாங்க. இப்போ டெப்ரிசியேஷன் வந்து கேஷ் ஃப்ளோ ஆயிடும் இல்லையா? 7,800 அதாவது எப்படின்னா 9,800 மைனஸ் 2,500 இது டெப்ரிசியேஷன். இப்போ டெப்ரிசியேஷனால் எனக்கு எவ்வளோ லாபம்னா, டெப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ தானே. டெப்ரிசியேஷன் வந்து கேஷ் இன்ஃப்ளோ, அதுக்கு டேக்ஸ் சேவிங்ஸு அதெல்லாம் கழிஞ்சிருது இல்லையா? அப்போ 7,300க்கு 0.3%, 2,390 இது வந்து கழிக்கிறாங்க. அது வந்து இதை கழிக்கிறாங்க, இதை கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் டெப்ரிசியேஷன் நமக்கு கொடுத்தோன்னா கேஷ் இன்ஃப்ளோ இப்போ 10,000 ப்ளஸ் 15,000 ப்ளஸ் 7,000 டெப்ரிசியேஷனு. அந்த டெப்ரிசியேஷனுக்கு சேவிங்ஸ் திருப்பி சொல்கிறேன். 10,000 1 லட்சம், 1 லட்சத்துக்கு 0.10%, 10,000 ப்ளஸ் ஒரு 5,000 மைனஸு 2,190. இதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். லிசன் பாருங்கள். இந்த ஸ்டெப் 2 வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் குழப்பமான்றதுனால நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஸ்டெப்பு நல்லா கவனிக்கணும். ஸ்டெப் 2 சேஞ்சஸ் தான் எல்லாமே. சேஞ்சஸ் இன் சேல்ஸ் 10,000, சேஞ்சஸ் இன் காஸ்டிங் ஸ்டெப். டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 9,800, ஓல்டு மிஷின் 2,500, ஸோ 7,300. இப்போ ஃபைனல் கால்குலேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ப்ளஸ் 5,000 மைனஸ் 7,300. நல்லா கவனிங்க இல்லைங்க. 10,000 5,000 7,300 கழிக்கிறோம். அது டெப்ரிசியேஷன். பிகாஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் நம்ம கழிச்சிடறோம். அப்போ 10,000 5,000 7,300 நல்லா கவனிங்க. 10,000 ப்ளஸ்ஸு 5,000 ப்ளஸ்ஸு மைனஸ் 7,300 டெப்ரிசியேஷன் நம்ம கழிக்கணும் இல்லை 7,700. இந்த 7,700க்கு டேக்ஸு 0.7%, 5,390 ப்ளஸ் ஒரு 7,300. இதுதான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபைனல் கால்குலேஷன்ஸ் வந்து எப்படி சார் 12,000 ஆனுவல் கேஷ் ஃப்ளோ வந்து 12,690 தான் வந்திருக்கணும். அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனது ஒரு 10,000, காஸ்ட் சேவிங்ஸ் ஒரு 5,000, டெப்ரிசியேஷன் டிஃபரன்ஸ் ஒரு 7,300. இப்போ ஃபார்மெட் யூஸ் பண்ணால் ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ வரும்? 12,690. அடுத்து வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் பெனிஃபிட்டு, ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ ப்ரெசன்ட் வேல்யூ மாற்றணும். அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆனுவல் கேஷ் ஃப்ளோ இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ப்ளஸ் சேலரிஸ் இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ஸ். அப்போ 12,690 வந்து உங்களுக்கு இருக்குது. 12,690 வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ஸ். இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து 3வது. 12,690 வருஷம் கிடைக்குதா? இப்போ வருஷம் கிடைக்கிறதா இருந்துச்சுன்னா 5 வருஷத்துக்கு 10% போட்டால் இந்த வேல்யூ என்ன வரும்? 3 புள்ளி இருக்கும். அப்போ 48,802 ரூபா. சேல் வேல்யூ வந்து ஒரு 1,000 ரூபா கிடைக்குது. 621. இப்போ டோட்டல் வேல்யூ 48,802 ரூபா. ஆனால் நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது டிஃப்ரென்ஸ். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தான்? 48,802 ரூபா தான். அப்போ எனக்கு 42,750 ரூபா கிடைக்குது. ஸோ எனக்கு பாசிட்டிவ். ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ்மெண்ட் டெசிஷன்ஸ் வந்து வரீங்க. தேங்க்யூ.